தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார்தோப்பு பகுதியில் பாதுகாப்பு இல்லாத இடத்தில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கக்கூடாது என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆழ்வார் திருநகர் மற்றும் ஆழ்வார்தோப்பு இடைப்பட்ட தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணை அமைக்கப்பட்ட பிறகு அங்குள்ள நீர் செடிகளை அகற்றாததால் தண்ணீர் கழிவுநீராக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனையே குடிநீராக பயன்படுத்தும் அப்பகுதி மக்கள் பல்வேறு நோய் தொற்றுகளுக்கு ஆளாகி வருவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆழ்வார்தோப்பு பகுதியில் சாலை ஓரத்தில் அங்கன்வாடி கட்டிடம் புதிதாக அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. மழை நீரும் கழிவு நீரும் தேங்கும் அந்த பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கப்பட்டால் கட்டிடத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதாலும் பல்வேறு வாகனங்கள் வந்து செல்லும் சாலை ஓரத்தில் அங்கன்வாடி மையம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே மாற்று இடத்தில் அங்கன்வாடி மைய கட்டிட பணிகளை துவங்க வேண்டும், தூய்மையான குடிநீருக்கு உடனடியாக தீர்வு வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இருக்கு. அதே மாதிரி ரோட்டு பக்கத்தில் ஒட்டினாப்புல இருக்குது அந்த இடத்துல வந்து பசங்களுக்கு ஒரு பால்வாடி ஒரு அங்கன்வாடி வச்சுருந்தோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. ரெண்டாவது பின்னாடி மழை தண்ணி தேங்குற மாதிரி ஒரு கால்வாயும் இருக்குது. அந்த பில்டிங் கட்ட போகிறோன்னு சொல்கிற இடத்துக்கு பின்னாடி ஊரில் உள்ள மழை தண்ணி அவங்களும் போய் கட்டுற ஒரு கால்வாய் இருக்குது. அந்த இடத்துல வந்து இந்த கொசு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் கட்டுவோன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஊரில் இருந்து நாங்கள் நிறையா முறை வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லி பார்த்தாச்சு. மனு யார்கிட்டலாம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்கோம். நாங்கள் அதை திருப்பியும் மீண்டும் அதே இடத்துல தான் நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஊர் மக்களுக்கு யாருக்கும் அந்த இதில் விருப்பம் இல்லை.